பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணு தானே? 100%, நோ டவுட். எனக்கு பிடிச்சிருக்குன்றதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல. எனக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுப்பா. இந்த பொண்ணை எப்ப பார்த்தனோ அப்பயே மனசை பறி கொடுத்துட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணை நான் காப்பாத்தாம இருந்திருந்தா என் பணம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதான் வாழ்ந்தா இந்த பொண்ணோட வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன? ஒண்ணுமில்ல, கை நழுவிருச்சு. அண்ணே, நீங்க என்னோட அண்ணன் மட்டும் இல்ல, அம்மாவா அப்பாவா என்னோட நல்ல நண்பனா, எல்லாத்துக்கும் மேல நான் உங்களை என் குருவா மதிக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது அப்பா அம்மாட்ட பேசி முடிக்கணும். என்ன சொல்ற நீ? புரியாம பேசுற? பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க சம்மதிக்க போறதில்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்களேன். அட என்னப்பா நீ? அவன் ஏதோ உளறிட்டு இருக்கானா? நீ ஆமாஞ்சாமை போட்டிருக்க. முளைச்சி 3 நாள் உள்ள அதுக்குள்ள காதல் கல்யாணம். எங்க அவன்? அப்பா, எதுக்காக கோவப்படுறீங்க? அவன் மனசுல உள்ளதை வெளிப்படையா சொன்னான். அதை நினைச்சு நாம பெருமைப்படணும். அம்மா, காலேஜ் முடிஞ்சு வரும்போது நான் ஒரு பொண்ணு அளவுக்கு நம்ம மேல மரியாதை வச்சிருக்கான். அதை நினைச்சு பாருங்க. தான் உயிரை காப்பாத்தின பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை சாதாரண வாத்தியார் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுனால ஏதாவது கௌரவ குறைச்சல் நினைக்கிறீங்களா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாத்தியார் பொண்ண உனக்கு கட்டி வைக்கணும்னு நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிருந்தோம். இப்ப திடீர்னு வந்து தம்பிக்குன்னு நீ சொல்ற, அது அது எப்படிப்பா? யாருக்கு யாருன்னு தீர்மானம் பண்றது நம்ம கையில இல்லம்மா. நல்ல கருத்தை தள்ளிப்படாதீங்க. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, உங்க தம்பி கேட்டாருன்னு உடனே கொடுக்கிறதுக்கு இது ஒண்ணும் பொருள் இல்ல. ஒரு பொண்ணுடைய மனசு. நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட சம்மதமான ஒரு வார்த்தை நீங்க கேட்டுக்கலாம் இல்லையா? தப்புதான். என்னைய மனசையும் புரிஞ்சுகிட்ட பொண்ணுங்கிற நம்பிக்கையில தான் கேட்காமலே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேன். சரிங்க ஐயா, சரி. உங்க தம்பியுடைய ஆசைக்காக உங்க ஆசையை அழிச்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது வாழ்க்கைடா. நினைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு. நிறைவேற்றுறது நம்ம கையில இல்ல. நீங்க 1000 சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்துட்டாலே அவன் ஒரு சுமை தாங்கி. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் தாங்கி தாகணும். நான் வாழ்றதும் சாகிறதும் உன் கையில தான் இருக்கு. ஐயா, வேணச்சினா, எனக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் சாமி கிட்ட முறையிடுவேன்.
சுவாமி என்கிட்ட முறையிடுறப்போ இந்தாங்க இத பெரிய வாழ்க்கை எல்லாம் எடுத்துன்னு போய் ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிடுவாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.